ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், we are going for the ஃபிஃப்த் கேஸ், அஞ்சாவது கேஸை நம்ம பார்க்க போகிறோம். the fifth case. ஓகே, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோன்னு போட்டு வந்துடும் என்ன. ஓகே, இப்போ நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த ஃபிஃப்த் கேஸ், அஞ்சாவது கேஸ் நம்ம பார்ப்போம். இந்த அஞ்சாவது கேஸில் நான் படிக்கும் பொழுது முதலாவது நல்லா படிக்கணும்னா முதல்ல நம்ம வி ஹேவ் டு நோ இந்த டெல்டா எல் படிக்கணும்னாலே, இந்த சேஞ்ச் இன் லென்த்தை படிக்கணும்னாலே வி ஷுட் நோ டு ட்ரா, எதை வரையணும்னா வி ஷுட் நோ டு ட்ரா எ லைன் எலிமெண்ட். ஒரு புது வார்த்தையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் கூட என்ன வரையணும், வி ஷுட் நோ டு ட்ரா எ லைன் எலிமெண்ட். இப்போ இந்த டெல்டா எல் எதுக்கும் இடையில கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ டெல்டா எல் ஏ டு பி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், யூ ஷுட் நோ டு ட்ரா எ லைன் எலிமெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ டு பி. லைன் எலிமெண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கோடு வரையணும். should draw a line element from A to B. ஏன்னா இப்போ டெல்டா எல் ஃபார் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, A to B கண்டுபிடிக்க போகிறதுனால draw a line element starting from A and ending at B. ஆரம்பிக்கிறது ஏல ஆரம்பித்து பியில் முடிச்சிட போகிறோம். இதை முடித்த பிறகு நம்ம இந்த இப்படி இதை மாதிரி கேஸ் பார்க்கும் பொழுது we have to tell something. இப்போ இந்த டெல்டா எல் அதை நம்ம தனியாக வரைஞ்சிருவோமா. ஏ வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏ இஸ் ஃபிக்ஸ் டு த வால், லெஃப்ட் வால், அண்ட் பி இஸ் ஃபிக்ஸ் டு த ரைட் வால். இப்போ அந்த ஏ பாயிண்ட், இப்போ நான் ரெண்டு கேஸ் இருக்குது, இதுலையுமே ரெண்டு கேஸ் இருக்கு. சரியா, இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னா we are going to get rigid wall. rigid wall, நல்ல இறுகன ஸ்டிஃபான ஒரு வால். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த லைன் எலமெண்ட் அந்த லைனுக்கு ரெண்டுத்துக்குமே இங்கே ஒரு அந்த பாயிண்ட் இருக்கும்ல, எண்ட் பாயிண்ட் இருக்கும்ல, முடிவு பாயிண்ட். இது ரிஜிட் வாலாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்னுடைய நிலை மாறுமா, மாறாது. அது கண்டிப்பாக தெரியும், அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ செவுத்துல வந்து நல்ல துணியை கட்டி விட்டோம், ஒரு கயிறை கட்டி விட்டோம், இன்னொரு முனையில் ஒரு கயிறை கட்டி விட்டோம். அந்த செவுறு ரிஜிட் வாலாக இருந்தால் அந்த கயிறு கட்டின அந்த நாட் இருக்குல்ல, அந்த நாட் இஸ் கோயிங் டு பி அட் த சேம் லொக்கேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த இடத்துல அந்த கயிறு கட்டின இடம் அதே இடத்துல இருக்க போகுது. ஸோ இந்த லென்த் என்ன ஆகாது, சேஞ்ச் இன் லென்த் இந்த லென்த் மாற போகிறது இல்லை. அப்படி தானே ரிஜிட் வால்ஸு. ஸோ என்ன பண்ணாலும், வாட் எவர் வி டூ, என்ன பண்ணாலும் the total change in length is not going to be equal to 0. மாறப்போகிறது கிடையாது. அதாவது இதுக்கு எழுதும் பொழுது டெல்டா எல் டோட்டல் பை எல் நாட் is equal to stress x by Young's modulus plus alpha delta t. இந்த கேஸுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஸோ என்னாவது டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் 0. இதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, இருக்கு.
ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குன்னா இன்டர்னல் கட் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படி தானே. ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம். நான் அனாலிசிஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கிறது இதுதான் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன்னா நான் அந்த மெம்பரை மட்டும் தனியாக வரைய போகிறேன். என்னுடைய பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எதுவோ அதே இதில் பிஎக்ஸ் வரையணும். ஸோ இன்டர்னல் கட் எடுக்கிறேன், மென்டல் ஐசோலேஷன், டிரான்ஸ்வர்ஸ் மென்டல் ஐசோலேஷன், டிரான்ஸ்வர்ஸ் கட் மென்டல், குறுக்கு வெட்டு மென்டல் ஐசோலேஷன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், இந்த ரிமைனிங் இந்த பார்ட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிமைனிங் பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அறிகுறியாக நான் அந்த இடத்துல காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஐ ஷுட் ட்ரா என்எக்ஸ். We are dealing strength of material for equilibrium problems. Equilibrium na balance, forces are balanced. When forces are balanced, the left hand side force is equal to right hand side force mattum da. So bx equal to nx equal to enna irukku bx. So stress enna vandirukum. So the value of stress is nx by a naught. nx by a naught na enna bx by a naught. So eduthu plug in panna what we have now, bx by a naught into Young's modulus plus alpha delta t. Right hand side la 0. சரியா. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்குவோம். 1 எடுத்துட்டா 1 ரீஅரேஞ்ச் பண்ணும்பொழுது எனக்கு என்ன வரும், மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் எக்ஸ் என்ன, இங்கே கம்ப்ரெசிவ் ஃபீல் பண்ணும் வென் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இதுலையுமே ரெண்டு கேஸ் இருக்குது. ரிஜிட் வால்ஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் greater than 0, change in temperature less than 0. So change in temperature greater than 0 அந்த ஈக்குவேஷன் மாறாது, ஆல்ஃபா டெல்டா டி இ. ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸுக்கு பதிலாக நான் கம்ப்ரெசிவ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா மைனஸ் இருந்தால் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவ் தானே சொல்லியிருந்தேன், இட்ஸ் கம்ப்ரெசிவ். ஸோ அந்த ஆல்ஃபா டெல்டா டி மைனஸ் போட்டால் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இட்ஸ் டென்சைல் இருக்கும். ஏன்னா அந்த டெல்டா டியில் என்ன போட போகிறீங்க, மைனஸ் டெல்டா டி போடும்பொழுது உங்களுக்கு ப்ளஸில் ஆன்சர் வரும். இதை கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணால் இந்த கேஸ் 1 ரிஜிட் வால்ஸுக்கு டெல்டா டி கிரேட்டர் தேன் 0, டெல்டா டி கிரேட்டர் தேன் 0. அதாவது என்ன சொல்ல வரோன்னா, மீன் பண்ண வரோன்னா, இப்போ இந்த ரெண்டு ராடில் ரெண்டு எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, we are going to fix it. ஃபிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் புரிந்து கொள்வதற்காக பொதுவாக when increase the temperature, இன்க்ரீஸ் பண்ணுறோம், வாட் happens, the rod will try to expand, விரிய முற்படும். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், செவுறு வச்சு அடைச்சிட்ருக்கு. when a kind of restriction comes, எப்பா என்னால் விரிய விட மாட்டேன் அப்படின்னு, there are both are rigid walls. when we have rigid walls, ரெண்டு வாலுமே ரிஜிடாக இருக்கிறதுனால இட்ஸ் நாட் ஹேவிங் எ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன், விரிய முடியலை. ஸோ when it's restricted stress அங்கே இடத்துல we have a compressive force. இந்த இடத்துல bx இருக்கா, அது என்ன பண்ணுதுன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ண இது 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 விரியதுக்கு முற்படுது. பட் தேர் இஸ் அ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் டெவலப்ட், விரிய விடாத அளவுக்கு கம்ப்ரெசிவ். ஸோ அதுதான் நமக்கு இங்கே வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வென் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட், எனக்கு என்ன வந்திருக்கு, சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அல்ஃபா டெல்டா டி இ, அல்லது
ஆல்ஃபா டெல்டா டி இ கம்ப்ரசிவ். அது போனதை எழுதுனதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராக்கெட்டில் கம்ப்ரசிவ். ஓகே. ஸோ இதுக்கு டோட்டல் ஸ்ட்ரெயின் 0. இந்த கணக்குக்கு டோட்டல் ஸ்ட்ரெயின் 0. டோட்டல் ஸ்ட்ரெயின் 0. ஆனால் தெர்மல் ஸ்ட்ரெயின் இருக்கு. தெர்மல் ஸ்ட்ரெயின் எவ்வளவு? ஆல்ஃபா டெல்டா டி. இதில் வந்துட்டு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் சேஞ்ச் இன் லென்த், எந்த லென்த்தை சேஞ்ச் பண்ண விடாமல் தடுத்தோம்? டெல்டா இந்த தெர்மல் ஸ்ட்ரெயினில் ஒன்று உருவாயிருக்கும், ஒரு சேஞ்ச் இன் லென்த் உருவாயிருக்கும். ஒரு மெட்டீரியல் சூடுபடுத்தினாலே, இந்த தெர்மல் ஸ்ட்ரெயின் ஆனாலே இட் வில் ஹாவ் அ சேஞ்ச் இன் லென்த். அதை நம்ம தடுத்துட்டோம். எவ்வளவு? டெல்டா எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் எல் நாட். இது எது? தெர்மல்னால உருவான இந்த டெல்டா எல். இதை தடுத்ததுனால என்னாச்சு? ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாச்சு. எப்போ? டெம்பரேச்சர் கூட்டும் பொழுது, இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது. இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். ஸோ இப்போ நம்ம இது டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பார்க்கும்பொழுது என்ன ஃபிசிக்கல் சென்ஸ் நடந்திருக்கும்னா, இந்த இடத்துல இந்த இருக்கா இந்த ராட் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆனால் சுருங்க பார்க்கும். நான் வந்து கான்ட்ராக்ட் ஆக பார்க்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ். நான் அது குறைக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் மை இது பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ். நான் சுருங்க போகிறேன். ஏன்னா என்னோட டெம்பரேச்சர் குறைக்கிறீங்க. ஸோ டெம்பரேச்சர் குறைக்கும் பொழுது தான் ஐம் கோயிங் டு ஷ்ரிங்க். நான் சுருங்க போகிறேன் அப்படிங்கும். ஆனால் இந்த ரெண்டு எண்டு என்னது? டைப் பண்ணப்பட்டிருக்கு, முனைகள் கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்டதால் என்ன ஆகும்? சுருங்க முடியாது. இந்த ரெண்டு செவரும் பிடிச்சி அப்படி இழுக்கும். டே சுருங்காதடா அப்படின்னு இழுக்கும். ஸோ அட் த டைம் இட் ஃபீல்ஸ் என்னது? a tensile stress. பாருங்க, ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். we have formulated in a very clear manner so that எல்லாமே நம்ம சைன் கன்வென்ஷன் எல்லாமே we have properly included. ஸோ எடுத்து பிளக்இன் பண்ணால் போதும். ப்ராப்பரான ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் ஐ ஹோப் இட் would be most helpful for you. தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஆன்சர்லேயே வந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரிஜிட் வால்ஸ் அப்படி தானே பார்த்தோம். இப்போ செவுறு சில நேரத்துக்கு என்ன ஆகும்னா ஈல்ட் ஆகும். மீள்தன்மை இருக்கும். அது ஈல்ட் ஆகும் மீன்ஸ் எப்படின்னா, அந்த மழைலாம் பெஞ்சு செவுறுலாம் பார்த்தீங்கன்னா வி கேன் ப்ரெஸ் த வால். ஒரு மாதிரி லைட்டாக அது வந்து உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இட் வில் பிஹேவ். அப்போது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, த வால் ஈல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேஸ் எத்தனாவது கேஸு? இது எத்தனாவது கேஸு? 6வது கேஸ். இப்போ the wall yields. வாலால் இது பண்ண முடியும். The wall allows to undergo a change in length. ஸோ இதை எப்படி நம்ம வரைகிறோம் அப்படின்னா, சும்மா ஒரு புரிதலுக்காக, ஃபார் அ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஆனால் இப்பெல்லாம் இருக்காது. இது ஒரு மாடல் என்ன, இது ஒரு ட்ரை. கரெக்டாக இங்கே இந்த இடத்துல நின்றும். The wall allows to undergo a change in length. இது வந்து ஒரு மாடல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக we are drawing such a kind of thing. இவ்வளோ கேப் அலோவ் பண்ணுது. இது ஈல்ட் ஆகுது. இது ரிஜிட் வால் இல்லை, ஈல்டிங் வால். இப்போ ஈல்டிங் வால் இருக்கும் பொழுது, ஸோ வாட் கேன் ஐ டூ? இவ்வளோ அலோவ் பண்ணுது, இவ்வளோ தூரம் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, தேர் வில் பி டோட்டல் சேஞ்ச் இன் லென்த். அந்த நீளம் வந்து மாறும். நம்ம என்ன சொன்னால் லைன் எலிமெண்ட் எடுக்கணும்னு சொன்னா ஏபி
இந்த லைன் எலிமெண்ட்னால இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, கூட்டும் பொழுது எவ்வளோதான் விரிய முடியும்? ஹவு மச் இட் கேன் அண்டர்கோ அ சேஞ்ச் இன் லென்த்னா இவ்வளோ தான் அண்டர்கோ பண்ண முடியும். இட் கேன் அண்டர்கோ சேஞ்ச் இன் லென்த் இவ்வளோ தான், அதுக்கு மேலே இட் கான் ஈல்ட். அதுக்கு பிறகு ரிஜிடாக மாறிடும் வால். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த செவரால் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பல்ஜ் ஆக முடியும், உள் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ த டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் என்ன? செவருடைய ஈல்ட் டெல்டா எல். நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா, த ஈல்டிங் லென்த் அலோடு சேஞ்ச் இன் லென்த், த ஈல்டிங் அலோடு டெல்டா எல் ஒய்ன்னு அந்த அந்த கேப்புக்கு பேர் டெல்டா எல் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எழுதும்போது என்னோடய ஈல்டிங் அலோட் ஆகும்போது டெல்டா எல் ஒய் தான் டோட்டல் ஈல்டிங் அலோட். எல் நாட். ஸோ மீதி இருக்கிறது அதே மாதிரி தான், சிக்மா எக்ஸ் பை யங்ஸ் மாடுலஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா டி, அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடுங்க, சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு மீதியை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ கெட் த ப்ராப்ளம் டன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை மாதிரி நம்ம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் போட்டுக்கோங்க, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. இந்த டெல்டா எல் ஒய்னா ஒய் ஆக்சிஸ் கிடையாது, அது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துடலாம். இந்த இது ஒரு மாதிரி கேர்ல்டு ஒய்யாக போட்டுக்கிறேன், ஒரு மாதிரி வளைச்சி ஒரு மாதிரி. ஸோ இது ஒய் ஆக்சிஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிடுறீங்க, அது வேறு. டெல்டா எல் ஈல்டு. ஸோ வி ஆர் டன் வித் த கேசஸ், எல்லா கேஸுமே வி ஹேவ் டன். நான் அடுத்த ஒரு கேஸ் பார்த்துடலாமா? லாஸ்ட் கேஸ், கேஸ் 7. இப்போ we are going to have a very very rigid member. ரிஜிட் மெம்பராக இருந்துச்சுன்னா, ரிஜிட் மெம்பராக இருந்தால் டெல்டா எல் என்னவே ஆகாது, சேஞ்ச் இன் லென்த் இருக்கவே இருக்காது. த டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் இஸ் 0. என்னதான் மெக்கானிக்கல் லோடிங் கொடுத்தாலும், வாட் எவர் மெக்கானிக்கல் லோட் யூ கிவ், அடித்து நவுத்துங்க, வாட் எவர் யூ டூ, the total change in length is going to be equal to 0 for a rigid member. So for a delta t is equal to 0 case, அப்படி பார்க்கும் பொழுது, so for a rigid member the strain is equal to 0. For a rigid member the strain is equal to 0. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா என்ன வந்து நிற்கும் சார்? அப்போனா ஸ்ட்ரெஸ்ஸும் 0வா அப்படின்னு கேட்கலாம். அதுதான் இல்லை, அப்படி நினச்சோன்னா தப்பு. இந்த ஈக்குவேஷனில் போட்டு எடுக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸை. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன தேவை? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு டேக் மென்டல் ஐசோலேஷன். மென்டல் ஐசோலேஷன் எடுத்து n எடுத்தீங்கன்னா, ஸோ nx என்ன? p. ஆனால் இது ஒரு ரிஜிட் மெம்பராக இருக்கக்கூடிய காரணத்தினால் there will be no change. இந்த லைன் எலிமெண்ட்டை பார்க்குறோம், நீ எவ்வளோ தான் போட்டு யூ கேன் புல்,
there is no change in length. So strain படிக்கணும்னா if you want to study strain என்ன வேணும்? You should need a line element. If you want to study stress, you need a transverse mental isolation and find the internal force and do the equilibrium. அதுதான் பண்ணணும்னே. So stress, so mental isolation பண்ணணும், ஈக்லிபிரியம் பண்ணணும். ஸ்ட்ரெயின்னா லைன் எலமெண்ட் வேணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ், ஸ்ட்ரெஸ்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் இது ரெண்டு வேற வேற. இன்டர்னல் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெயின், டிஃபார்மேஷன் எழுதிக்கிறீங்களா? ஸோ இதில் இப்போ இன்றைக்கி பார்த்த அந்த எல்லா கேஸ்லையுமே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸு ஜீரோவாக இருந்தால் ஸ்ட்ரெயின் ஜீரோன்னு எடுத்துடக்கூடாது, ஸ்ட்ரெயின் ஜீரோனா ஸ்ட்ரெஸ் ஜீரோன்னு எடுத்துடக்கூடாது. இட்ஸ் நாட் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வி ஷுட் நாட் மூவ். ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு போனால் இட் டசன்ட் ஒர்க்ஸ். ஸோ வி ஹவ் ஹேட் அ வெரி ரிகரஸ் சென்ஸ் ஆஃப் டிஸ்கஷன். எல்லாத்தையுமே பக்காவாக பார்த்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இருக்கலாம். ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் ஐ ஹவ் கிவன் டு யூ. ஓகே, ஸோ நல்லா திருப்பி பாருங்கள். யூ வில் கெட் எவ்ரி திங் இன் யுவர் ஹேண்ட். தேங்க்யூ லாட். see you tomorrow. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இஃப் பாசிபிள் வில் ஹாவ் அ செஷன் டுடே ஈவினிங். ஒரு 1.5 hour செஷன் வைக்க வாய்ப்புகள் இருக்குது ஈவினிங். I will update later. Okay, thank you, bye, have a nice day, bye.